இது? நம்மளை ரூமில் தனியாக விட்டுட்டு எல்லாரும் எங்கே போனாங்கன்னு தெரியலையே. இப்போது நம்மளை வெளியவும் விட மாட்டாங்களே, ரூம்லேயே தான் உட்காரணுமா? மெஹந்தி வேறு போடணும், யாரை கூப்பிட்டு போடலாம்? பியூட்டிஷியனு காலையில் தான் வருவேன்னு கால் பண்ணிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது? என்ன தங்கம், ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிராண்ட்மா. மெஹந்தி போடணும், பியூட்டிஷியன் நைட்டே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபோன் பண்ணால் காலையில் வரேன்ட்டாங்களா, அதனால தான் யாரை கூப்பிட்டு மெஹந்தி போடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி, கல்யாணத்துக்கு யாராவது நல்ல மெஹந்தி போடுறவங்க வந்திருப்பாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வரட்டுமா? கிராண்ட்மா கூடவே இருங்க கிராண்ட்மா. அடடே, வாங்க பிரியா, வெண்ணிலா. வா பிரியா, வா வெண்ணிலா. ஒன்றும் இல்லை பிரியா, மெஹந்தி போடுறதுக்கு ஆள் வரேன்ட்டு இருந்தாங்க, கடைசி நேரத்தில் வரலன்ட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கும் அவ்வளோ அழகாக மெஹந்தி போட வராதா, அதை யோசிச்சுட்ருக்கேன். அதுதான் நான் கூட்டிட்டு வெளியே போய் யாரையாவது கூட்டிகிட்டு வரமானாலும் என்னையும் விட மாட்டேறானே. கவலையே படாதீங்க, கையே எங்களை நம்பித்தாங்க, நாங்கள் சூப்பராக மெஹந்தி போட்டு விடுறோங்க்கா. அப்படின்னா நீங்களாம் உட்காந்து மெஹந்தி போட்டுட்டு இருங்க, நான் வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? ஏன் கிராண்ட்மா, இப்போ தானே சொன்னேன் கூடவே இருங்கன்ட்டு. நாளைக்கு நான் என் புருஷன் கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். இன்னைக்கு தான் கிராண்ட்மா அவங்க கூட தங்க முடியும். சரியான குழந்தை பிள்ளையா இருக்கே நெட்டவள்ளி. நாளைக்கு கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களை எல்லாம் நானும் விசாரிக்கணுமல்ல, அப்புறம் என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? எதையாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. சரி சரி, போயிட்டு வாங்க, போங்க. வெண்ணிலா, பிரியா, நல்லா அழகா மெஹந்தி போட்டு விடுங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க பார்த்தா, சூப்பராக மெஹந்தி போட்டு விட்டார. சரி, அப்போ நான் வெளியே போய் பார்க்குறேன். அக்கா உட்காருங்கக்கா, நான் மெஹந்தி போட்டு விடுறேன். சரி வெண்ணிலா, இந்தாங்க போட்டு விடுங்க. அக்கா, உங்களுக்கு எந்த மாதிரி மெஹந்தி பிடிக்கும்? அழகான டிசைனாக போடு, அப்படியே அவர் பேர் வர மாதிரியும் போட்டு விடுறியா? ஓகே ஓகே. ஆமா நெட்டவள்ளி அக்கா, அப்புறம் எங்க மீட் பண்ணீங்க? இவ்ளோ ஸ்ட்ராங்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன் வீட்ல எதிர்த்து போராடி கல்யாணம் பண்றீங்களே, அவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமா மாப்பிள்ளைய? ஆமாம் அக்கா, முகத்துல வெக்கத்தை பாருங்க, இப்பதாக்கா உங்களை பார்த்தா கல்யாண கலையே வந்திருக்குது. என்னடா கிராமத்து பிள்ளைங்க அமைதியாக இருப்பீங்கன்னு நினச்சா என்னை பிடிச்சி இப்படி ஓட்டுறீங்களே. கிராமம் என்ன டவுன் என்னக்கா, எல்லா பக்கம் ஓட்ட வேண்டிய விஷயத்துல ஓட்டிட்டு தான் இருப்பாங்க. அவ அப்படிதான்க்கா, நீங்க கையை கொடுங்க, நான் போட்டு விடுறேன். சரி சரி. நெட்டவள்ளி, வாங்க அரவிந்த். இல்ல சும்மா தான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மாப்பிள்ளைய பாரு, பார்க்க வந்தாங்களாமா. பிரியா, கொஞ்சம் பேசாம இரு. ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் ஊர் ரூமுக்குள்ள என்ன பண்றாங்க? மாப்பிள்ள சார், அது நாங்க கேட்கணும், பொண்ணு ரூம்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? இல்லைங்க, அவங்க என் ஃப்ரெண்டு தான், எனக்கு அவங்க தான் மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஓட்டியே ஒரு வழி பண்ணிடுவாங்களே. ஆமாங்கண்ணா. மாப்பிள்ள சார், கொஞ்ச நேரத்தில் நலுங்கு வைக்க கூப்பிட்டுருவாங்க. நாங்கள் பொண்ணு ரூமில் இருக்கிறது தப்பு இல்லை சார், நீங்கள் வந்தது தான் தப்பு. முதல்ல போய் உங்கள் ரூமில் போய் நல்லா படுத்து தூங்கி எந்திரிங்க, அப்போ தான் காலையில் நேரத்திலே எந்திரிக்க முடியும். ஆமாம் சார், இல்லைன்னா மனவழியில் உட்காந்து தூங்கி தூங்கி விழ வேண்டியதான். சரி நட்டவள்ளி, இவங்க இருக்கையில உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது, நான் போயிட்டு வரேன். அவர் என்கிட்ட ஆசையாக பேசலான்னு வந்தா ஏன் பிள்ளைகளா இப்படி பண்ணிட்டீங்க? அக்கா சும்மா இருங்கக்கா, இன்னைக்கு நைட்டு தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஃப்ரீயாக பேச முடியும், அப்புறம் எப்போ பார்த்து நாங்கள் எப்போ ஃப்ரீயாக பேசுவோம், சரிங்களா? அதனால தான்க்கா. என்ன வெண்ணிலா, பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன்? உங்களையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்ணிலா. சரி சரிக்கா, உட்காருங்க, மெஹந்தி போட்டுக்கலாம். உட்காந்து உட்காந்து ஒரு மாதிரியா இருக்குது, இப்படியே கையை கொடுக்குறேன், நீங்களே மெஹந்தி போட்டு விட்டுருங்க. சரிங்கக்கா. வாவ், மெஹந்தி சூப்பராக போட்டிருக்கீங்க. அக்கா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கக்கா, காலையில் நேரத்துலேயே எந்திரிக்கணுமல்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, காலையில் மீட் பண்ணலாம்.
அது சரி, நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க? அக்கா நாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில கிளம்பி வரோம்க்கா. என்னது பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நைட் என் கூடயே ஸ்டே பண்ணுங்களே, எனக்கும் கொஞ்சம் நல்ல ஆறுதலாக இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரலக்கா, வீட்டில் போய் தான் கிளம்பி வரணும். சரி நான் காலையில் நீங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ள வந்துடுறோம். அப்போ நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்கக்கா. வெண்ணிலா, பிரியா, மெஹந்தி போட்டு விட்டீங்களா? இதெல்லாம் அழகாக போட்டுட்ருக்காங்க கிராண்ட்மா. பாருங்களே, உங்களை வீட்டுக்கு போயிட்டு காலையில் வரேங்கிறாங்க. ஏம்மா நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமல்ல? இல்லைங்க கிராண்ட்மா, நைட்டு இங்கே ஸ்டே பண்ண முடியாது கிராண்ட்மா. ட்ரெஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது, அதனால நான் போய் ரெடி ஆகிட்டேன். கரெக்டாக ஷார்ப்பாக 4 மணிக்கு இங்கே வந்துடுவோம். நெட்டவழிக்கு அக்காவை எழுவ போகிறதே நாங்கள் தானே? ஆமாம் கிராண்ட்மா, வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி சரி கிளம்புங்க. கிராண்ட்மா, எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கல்ல, நைட் என் கூடயே படுங்களாக்கு. சரி நட்டவள்ளி, சரி சரி. என்ன வெண்ணிலா, யாரையோ தேடிட்டு இருக்கிற போல இருக்கு? நம்ம வீட்டுக்கு போறத அவினாஷ் கிட்ட சொல்லிட்டு போலான்னு நினைச்சா இன்னும் காணோம். அதான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த பாலுவும் எங்க போறான்னு தெரியல. வந்த உடனே பேசினா அப்படியே, அதுக்கப்புறம் ஆளையே காணோம்னா பாத்துக்கவே. ஓ எஸ்கியூஸ் மீ. எங்க போனீங்க 2 பேரும்? ஆளையே காணோம். அட வெண்ணிலா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எல்லா ஏற்பாடு பண்ணி தரணும்ல, அதனால தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஓகே ஓகே. பாலு, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நானும் தான் போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். வெண்ணிலா, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? இல்ல, நாங்க வீட்டுக்கு போயிட்டு காலையில வரோம். அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? நைட்டு இருந்தால் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம்ல, இப்படி கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அவினாஷ், துணியெல்லாம் ஒன்றும் எடுத்துட்டு வரல, அதனால தான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்னு யோசிக்கிறோம். ஆமா, தனியாக பேசலாம்னு சொல்லி நினைக்கல தான் நீ இப்படி பண்ணுவ. என்னது இந்த கூடத்துல தனியா பேசுறவங்களுக்கு? ஆமாம் பிரியா, நானும் உங்கள்கிட்ட நிறையா விஷயம் பேசலாம்னு நினச்சேன். நீங்கள் வேறு இப்போ கிளம்புறேங்கிறீங்க. அது மட்டும் இல்லை அவினாஷ், நான் வந்துட்டு அப்பா கூட வந்திருக்கேன். அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நாங்கள் 2 பேரும் வருவோன்ட்டு. சோ வெண்ணிலா, அப்பா வந்துட்டு இருக்காரு. பின்னாடி திரும்ப பாரு. சரி, நாங்கள் அப்பா வரோம் அவினாஷ். வரோம் பாலு. சரி, போயிட்டு வாங்க. காலையில் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடுங்க. பிரியா, நீயும் நேரத்துலேயே வந்துடு. சரி சரி, இப்பயே பேசிட்டு இருந்தோம்னா உங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டு போறாரு. பேசாம இருங்க. என்னம்மா வெண்ணிலா, பிரியா கிளம்பலாமா? இதோ அப்பா கிளம்பிடலாம். கிளம்பலாம்ப்பா. என்னங்க சார் கிளம்பிட்டீங்க? பிரசாத், காலையில் வந்துடுறோம். சார் பிள்ளைகளையாவது விட்டுட்டு போலாமல்ல? இல்லை பிரசாத், இல்லை எதுவும் கொண்டு வரல. நான் காலையில் சீக்கிரம் வந்துடுறோம், நீ எந்த கவலையும் படாத. சரிங்க சார், ஆனா காலையில பிரம்ம முகூர்த்தத்தோட கல்யாணம், நீங்க ஒரு 3 மணிக்கே வந்துருங்க. சரிப்பா, காலையில் நேரத்துலேயே வந்துடுறோம். வாங்கம்மா போகலாம். சரி பிரகாஷ், நாங்கள் வரோம். அவினாஷ், பாலு வரோம்ப்பா. சரிங்க அங்கிள். சரிங்க அங்கிள். என்ன அவினாஷ், பாலு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரமாவது போய் தூங்குங்க, காலையில நேரத்திலே எல்லாரும் எந்திரிக்கணும். சரிங்கப்பா. சரிங்க அங்கிள். போய் நம்ம வேலையை பார்ப்போம். சார் வாங்க வாங்க. என்ன இவ்வளோ நேரம்? நேரத்திலேயே வர சொன்னா இதுதான் நீங்க வர டைமா? இல்லை பிரகாஷ், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இந்த பொம்பளை பிள்ளைங்க கிளம்புறதை பற்றி உனக்கே தெரியுமில்ல, அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி வாங்க உள்ள போலாம். அவினாஷ், நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு வாப்பா, நான் உள்ளே இருக்கேன். ஓகே டேட். வர டைம் ஆயிடுது. என்னமோ நேரத்திலேயே வரேன்னு சொன்னீங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவினாஷ். ஆமா, பாலு எங்க? அவன் ரெடி ஆயிட்டு இருக்கிறான். பிரியா, சரி நான் உள்ள போய் பாலுவை பார்க்கறேன். ஓகே ஓகே. வெண்ணிலா, இந்த சேரீல நீ ரொம்ப அழகா இருக்க. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க அவினாஷ். சரி வா போலாம்.
இல்லையம்மா எப்போ வர சொன்ன எப்போ வர? என்ன பண்ணுறது கமலா, பிள்ளையெல்லாம் கிளம்புறக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்களே முகூர்த்தம் முடிஞ்சிருமோ என்னமோ பயந்துட்டே வந்தேன். நல்லா தான் எழுத இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி, நான் பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் பாருங்க. சரி சரி, நீ முதல்ல போய் வேலையை பாரு. கெட்டி மேளம் எல்லாரும் மாங்கல்யத்தை ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. இப்போ மாங்கல்ய ஸ்தானம் மாப்பிள்ளை செய்ய போறார். மாப்பிள்ளை, இந்த மாங்கல்யத்தை கையில பிடிங்க. சரிங்க புரோகிதரே. புலர் மஞ்சள் வானம் காணேக்குதே, மாங்கல்ய ஸ்தானம் நடைபெற போகிறது. விடியாதா விடியாதா இருள் நெஞ்சிலூரை சாயவானதே, விடியாதா விடியாதா கனவுகளை துரத்தி வந்தேன், பாறையிலும் துளிர்ந்து நின்றேன், இரவுறங்க காத்திருப்பேன், பகல் வருமே. கிராண்ட்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமாங்க பாட்டி, நீங்க தான் முதல்ல ஆசீர்வதிக்கணும். எங்க காதலுக்கு முதல்ல இருந்தே சப்போர்ட் பண்ண ஆளு நீங்க மட்டும்தான் பாட்டி. நல்லா இருங்க. முதல்ல போய் அம்மா அப்பாட ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்பா அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியோட நல்லா வாழணுமா, 2 பேருமே காலகாலத்துக்கு பேர் சொல்ற மாதிரி, எங்க பேர் பாதுகாக்கிற மாதிரி நல்லபடியா வாழ்ந்து காட்டுங்க. லவ் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், இன்னும் என்ன பிரச்சனை இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களோட அடுத்தடுத்து முன்னேற்றத்தை தான் நான் பார்க்கணும். நல்லா இருங்க. மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா அப்பா 2 பேருமே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா, என் வீட்டுக்கு வர மருமக இல்லைம்மா நீ, என் மக. உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேம்மா. நீ கவலைப்படாம நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னாவே போதுமா. 2 பேருமே 16 செல்வங்களையும் பெற்று நீரோடி வாழணுமாப்பா. எல்லாத்துக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கல்ல, சரி வாங்க சாப்பிடுவீங்களாம்மா. கிராண்ட்மா, பொண்ணு மாப்பிள்ளைய நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். நீங்கள் முதல்ல போய் மாமா அத்தைக்கு பந்தியில் உட்கார வைங்க, நாங்கள் அப்புறம் வரோம். டேய் அவினாஷ், பார்த்து கூட்டிகிட்டு வாடா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் பாட்டி. சரி வாங்க சம்மந்திகளா வாங்க. நம்ம முதல்ல போய் நம்ம வயிற்று நிரப்பிக்குவோம். அவங்க சின்ன சிறுசுக மெதுவாக சாப்பிட்டாலும் தப்பு இல்லை, நம்மளுக்கு அப்படியா கமலாமா, வாங்க போகலாம். என்னங்கண்ணா, எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினீங்க, எங்களை பார்த்தா மட்டும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. டேய் பாலு, உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, பேசாம இருடா, எதுவும் ஓட்டாதடா. என்னக்கா நீ ஒன்றுமே பேசாம நல்ல புனியோட்டவே நின்றுட்டு இருக்க? டேய் போடா, நானே ஒரே ஃபீலிங்ஸில் இருக்கிறேன், நீ வேற. அக்கா வாங்கக்கா, நம்ம போய் சாப்பிடலாம். இரு வெண்ணிலா, பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒட்டுக்காக தான் கூட்டிகிட்டு போகணும். வாங்க எல்லாம் சேர்ந்து போவோம். ஹலோ, ஒரு நிமிஷம்டா. என்ன அவினாஷ்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா மாமாவோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இன்னும் பல திருப்பங்களோட நம்மளோட சீரியல் வந்துட்டே இருக்குதுங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அண்ணி கல்யாணத்தை முடிக்கிறக்குள்ள நாங்கள் ஒரு வழி ஆயிட்டோம். சரி, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.